பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த லெந்து நாட்களில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தகாரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். இப்போ நம்மளாம் ஜெபம் பண்ணும்போது எப்பயுமே பாஸ்டிங் இருக்கிற நான் அப்படின்னு ஸ்தோத்திரம் அப்படின்னெல்லாம் சொல்லி வெளியரங்கமாக எல்லோரும் காட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உள்ளே இருந்து காட்டணும், வெளியரங்கமாக காட்டாமல் உள்ளரங்கமாக நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்கிறார். ரகசிய ஜெபம் நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ஜெபம் பண்ணலாம். இப்போ நம்ம வேலை செய்கிறதுலையோ ஒரு ஜனங்க கூடியிருக்கிறதுலையோ நம்மளால் வெளியரங்கமாக ஜெபம் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம இருதயத்திலிருந்து ரகசியமாக நம்ம ஜெபம் பண்ணலாம். மனிதர்களுக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு தனிப்பட்ட உறவை பற்றி தான் இந்த ரகசிய ஜெபம். அப்போது உள்ளார்ந்த நேர்மை, அமைதி இவை எல்லாவற்றையும் நம்ம அமைதியாக செய்கிற அந்த ஜெபம் உண்மையாக தேவனிடத்தில் கேட்கப்படுது. தேவன் அந்த ஜெபங்களை காண்கிறாரு. அப்போ மறைவில் நாம் எதை கேட்டாலும் நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா பதிலளிக்கிறாரு. தேவன் நம்முடன் தனியாக பேசுகிற அந்த நேரத்தை நம்ம கண்டிப்பாக மதிக்கணும். அதே போல் அவர்கிட்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். நம்ம உண்மையாக இருக்க தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். நாமளும் தேவனை நெருக்கமாக இருக்க இந்த ரகசிய ஜெபங்கள், அதாவது உள்ளுக்குள்ளே நம்ம இதயத்தில், அதாவது 1 ஹவருக்கு ஒரு முறை நம்ம ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஒரு 5 நிமிஷம், அரை ஹவருக்கு ஒரு முறை ஒரு சிறு ஜெபம் பண்ணலாம். அப்போது தேவன் என்ன பண்ணுவார்னா, நம்ம இருதயத்தை பார்த்து நம்ம இருதயத்துக்கு நேரம் நம்ம அவர் வச்சு நம்ம பேசும்போது அவைகள் எல்லாவற்றையும் கேட்டு தேவன் நமக்கு பதிலளிப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை கூட ஆசீர்வதிப்பார். ஆமேன்.